குட்டீஸ். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ரொம்ப நாளோட ஆசை. அது வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் மாமா மாமி வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஆசைப்பட்டு மாமா மாமி வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் அங்கங்கே என்னென்ன பண்ணோம், அங்கே போயிட்டு என்னென்ன என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பார்க்க மாட்டேன்றீங்க. இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும். இதே மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். என்னென்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா மாமிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் எங்கள் கிராண்ட்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, வெண்டைக்காவை வந்து நல்லா கழுவி தொடச்சி அது கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம். என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம், எப்படிலாம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸை எடுத்திருக்கேன். நீங்களும் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா கிராண்ட்மா வந்து மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்தாங்க. ஒருத்தர் தேய்ச்சாங்க, ஒருத்தர் சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து வேலையை பரபரன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வேலையை முடித்து அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்னென்ன செஞ்சோம், வெண்டைக்காய் பொரியல், கேரட் பொரியல், பாவக்காய் பொரியல், அப்புறம் முட்டை வந்து அங்கே போய் அவச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டோம். சப்பாத்தியும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டோம். ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போகிற வழியில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் துபாயில் எங்கள் சித்தி இருக்காங்க. அவங்க வந்து ரம்ஜானுக்கு எப்போவுமே அவங்க தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸும் கொடுத்துருந்தாங்க. அம்மாவும் கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. மாமிக்காக ட்ரெஸ்ஸும் வந்து அவங்க வந்து ரம்ஜானுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே அதுவும் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப மாதத்தில் தான் போனோம். அதனால் பேரிச்சப்பழம், பிஸ்கெட் இதெல்லாமே வாங்கிட்டோம். போகிற வழியில் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். நீங்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.